ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம். பொதுவா அது உச்சரிப்பு சரியான உச்சரிப்பு எப்படின்னா ஆத்தியாத்மிகம் மீ குரில், ஆதி தெய்வீகம் வி குரில், ஆதி பௌதிகம் தி குரில், நாகரிகம் ரி குரில், ஆன்மீகம் மீ குரில். இலக்கணப்படி அப்படிதான் வரும். நிறைய பேர் அதை நீட்டி எழுதி பழகிட்டாங்க. ஆன்மீகம், நாகரீகம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆத்மிகம், இந்த இடத்துல ஆத்மா அப்படிங்கிறது நாம அப்படிங்கிற அர்த்தம். நாம சம்பந்தப்பட்டது, அதுக்கு ஆத்தியாத்மிகம் அப்படின்னு பேர். பூதங்கள் சம்பந்தப்பட்டது, அத பௌதிகம், ஆதி பௌத்திகம். தெய்வங்கள் சம்பந்தப்பட்டது, ஆதி தெய்வீகம். இந்த இடத்துல இந்த ஆதி இல்ல, அதாவது ஆதின்னு ஒரு வார்த்தை தமிழ் சமஸ்கிருதத்துல எல்லாம் இருக்கு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அது ஆதி, முதல், தொடக்கம், அந்த மாதிரி அர்த்தம். இங்க நான் சொல்றது ஆதி, ஆத்தியாத்மிகம். அதுக்கு ரொம்ப சரியா சொன்னா அதி அப்படிங்கிறது வார்த்தை, அதிகரணம். அந்த அதிங்கிறது அப்புறம் இலக்கண காரணமாக ஆதி அப்படின்னு மாறி ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். அந்த தி அப்படிங்கிறது நாலாவது தா சொல்லலாம். மகா பிராணன் மிருது அப்படின்னு சொல்லலாம். சம்ஸ்கிருதத்துல கச்சட தப்பா 4 வகையறை உண்டு. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரி மீதி எல்லா பாஷையிலையும் உண்டு, தமிழை தவிர. அதனால அந்த தா அப்படிங்கிறது உச்சரிப்பு. ஆதி அப்படிங்கிற தொடக்கம், முதல், அந்த அர்த்தம் ஆதி இல்ல, ஆதி. அங்க அதி அப்படிங்கிற வார்த்தையில அந்த ஆதி வருது. 7th கேஸ் குடிக்குது. அந்த இடத்துல, அந்த விஷயத்துல, அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல விஷயம், ஆத்மிக விஷயமாக நமக்கு துக்கங்கள் வந்தால் அது ஆத்தியாத்மிக துக்கம்னு சொல்றோம். பௌத்திக விஷயமா நமக்கு துக்கங்கள் வந்தால் ஆதி பௌத்திக துக்கம்னு சொல்றோம். தெய்வீக விஷயமா நமக்கு துக்கங்கள் வந்தால் அத ஆதி தெய்வீக துக்கம்னு சொல்றோம். இனி உதாரணத்துக்கு நாம பகவத்கீதா கிளாஸுக்கு வரோம். நமக்கு ஒரு மடி தோணலாம், நமக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரலாம். இந்த மாதிரி நம்ம நிமித்தமாக வரக்கூடிய தடைகள், இதுக்கு ஆத்தியாத்மிக துக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நாமளே நம்முடைய உயர்வுக்கு தடையா இருந்தால் அது ஆத்தியாத்மிக துக்கம். இப்போ உலகம் முழுக்க மழை அடிச்சு கொளுத்துது. பாகிஸ்தான் வெள்ளக்காடா இருக்கு, ஹைதராபாத் வெள்ளக்காடா இருக்கு, அமெரிக்கா வெள்ளக்காடா இருக்கு. இப்படி கன மழை பெய்து எல்லா பல இடங்கள் மிதக்குது. சுனாமி, ஏதோ ஒரு நாட்டுல எரிமலை வெடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட இயற்கை இடர்பாடுகள் அதை நம்ம தெய்வீகம்னு சொல்றோம். இந்த தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சாதாரணமா நம்ம கடவுளுங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறோம். திவ் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை ஒளி அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. தீபம், தியா, ஹிந்தியில தியா.
இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒளி அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. எனக்கு தான் லத்தீன் அமெரிக்கா, லத்தீன் கிரீக் இந்த மாதிரி வார்த்தைகள்ல கூட இந்த தியோ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒளி, தியா தியரி, தியாசபி இந்த மாதிரி இதெல்லாம் கூட அறிவை கொடுக்கறதுனால, ஒளியை கொடுக்கறதுனாலதான் அந்த வார்த்தைகள் வருதுன்னு சொல்றாங்க. இந்த தேவன், தேவதை, தெய்வம், தேவன் அதுல இருந்தா தெய்வம்னு தமிழ்ல சொல்றோம். தேவன்கிற சமஸ்கிருத வார்த்தை தமிழ்ல தெய்வம்னு வருது. இது எல்லாமே ஒளிமிக்க ஒரு இதை குறிக்குது. இந்த இடத்துல ஒளிமிக்கிறது அப்படிங்கிறது கடவுளையும் குறிக்கலாம். அப்படி இல்லாம இந்த உலகத்துல பல சக்திகள் இருக்கு, அந்த சக்திகளையும் குறிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, நம்முடைய கண்ணுக்கு அதிதேவதை, இந்த இடத்துலயும் அதி தி நாலாவது தா, அதிதேவதை யாரு அப்படின்னா ஆதித்யன். நம்முடைய மனசுக்கு அதிதேவதை யாரு அப்படின்னா சந்திரன். இதுல கண்ணுக்கு வலது கண்ணுக்கு ஒரு ஆளு, வலது கண்ணுக்கு சூரியன், இடது கண்ணுக்கு சந்திரன், ஞான கண்ணுக்கு அக்னி, அந்த மாதிரி சின்ன பேதங்கள் இருக்கு. பொதுவா சொல்றேன். இப்படி நம்முடைய பார்க்கிற சக்திக்கு ஆதித்ய தேவதை. இது நாம பார்க்கிற சூரியனை குறிக்கல. சந்திரன் அப்படின்னு சொல்லும் போது சந்திரனை குறிக்கல, அந்த அதிதேவதையை குறிக்குது. இதுல நிறைய பேர் குழப்புறாங்க. நாம சந்திரன் சூரியன் எல்லாம் சொல்லி வழிபடும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தியை வழிபடுறமே தவிர ஸ்தூலமான இந்த சந்திர சூரியனை வழிபடல. இப்படி ஒவ்வொரு கண் அப்படின்னா பார்க்கிற சக்தி இருக்கு, அது ஒரு தேவதை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பொருளையும் ஹிந்து மதத்துல நாம மூணா பிரிக்கிறோம். ஒண்ணு ஸ்தூலமான கண்ணு, அப்புறம் அதனுடைய பார்வை சக்தி, அத அதிதேவதை ஆதித்யன். அப்புறம் இந்த மாதிரி அதிதேவதைகள் எல்லாருக்கும் தெய்வம், பரதேவதை, அது பிரம்மம், கடவுள். அப்ப 3 ஸ்டெப். இதுல சில சமயங்கள்ல நம்ம அதிதேவதையை குறிச்சு பண்ணுவோம், சில சமயங்கள்ல பரபிரம்மத்தை குறிச்சு பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல தேவதை அப்படிங்கிறது கீதையில 3வது அத்தியாயத்திலையும் இத மாதிரி ஒண்ணு வருது. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. நீங்கள் தேவதைகளை மகிழ்வியுங்கள், அவர்கள் உங்களுக்கு அருளட்டும். இப்படி பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வீர்களாக, இந்த மாதிரி துணியில வருது. அதனால தேவதை அப்படிங்கிறது அர்த்தம் வேற. இதையும் நம்ம கொஞ்சம் தேவக அப்படின்னு சொன்னா ஆண் தேவதை, தேவி அல்லது தேவதா அப்படின்னு சொன்னா பெண் தேவதை, அப்படிங்கிற மாதிரி வித்தியாசங்களும் உண்டு. எப்படியானாலும் பொதுவா ஏஞ்சல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழப்படி நமக்கு வேண்டாம். இங்கிலீஷ் நிறைய குழப்பம். நமக்கு சில பேர் இதை கிராம தேவதை, சிறு தேவதை இந்த மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க. அது ரொம்ப கவனமா கையாள வேண்டிய வார்த்தைகள். நிறைய பேர் அதுல குழப்புறதுக்காக வேண்டி பல விஷயங்கள் பண்றாங்க. எப்படியானாலும் இந்த உலகத்துல பலவிதமான சக்திகள் இருக்கு. பகவானுடைய, கடவுளுடைய சக்தி பலவிதமா வெளிப்படுது. அது நீர் சக்தியா இருக்கலாம், வருண தேவதை, மின்னல் சக்தியா இருக்கலாம், இந்திரன். இந்த மாதிரி பல சக்திகள் உலகத்துல இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதை நாம வச்சிருக்கிறோம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமக்கு இப்படி தேவதை இருக்கும். கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி ஏதாவது மந்திரங்கள் ஜபங்கள்லாம் பண்ணும்போது நாம இதை சொல்லுவோம். இந்தந்த உறுப்புக்கு இன்னென்ன தேவதை, அந்தந்த தேவதை என்ன காக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இந்த மரபை ஒட்டி வரக்கூடிய விஷயம்தான். இப்ப ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லும் போது தெய்வீக சக்திகளால வரக்கூடியது. அது நமக்கு புரிகிற பாஷையில சொல்றதா இருந்தா இயற்கை இடர்பாடுகள் அப்படின்னு சொன்னேன். நிலநடுக்கம், வெள்ளம், எரிமலை, இந்த மாதிரிப்பட்ட காரணங்களால வரக்கூடிய
துன்பங்கள், தடைகளுக்கு நாம ஆதி தெய்வீக தடைகள்னு சொல்றோம். அடுத்தது ஆதி பௌத்திகம். முதல்ல உள்ள ஆதி ஆத்மிகம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆதி தெய்வீகம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆதி பௌத்திகம் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவர்களால வரக்கூடிய தடைகள், துன்பங்கள். அது பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், நம்முடைய உடன் வாழ்க்கை துணையா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், இல்ல சிங்கம், புலி, கரடி, பாம்பு, தேளு இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களால வரக்கூடிய பூத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல இடங்கள்ல பல அர்த்தம் உண்டு. நீர், நெருப்பு, ஆகாயம், அத மாதிரி பஞ்சபூதங்கள் சொல்றது ஒரு விதம். இது இன்னொரு விதம். பூதங்கள்னா உயிர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர. அங்க பூதம்னா உயிர்கள்ங்கிற அர்த்தத்துல நாம சாஸ்தாவை வழிபடும். அதனால ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம அந்தந்த கான்டெக்ட்ல கரெக்டா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா குழப்பம் வரும். இங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சக்திகளால வரக்கூடிய துன்பங்கள், தடைகள், இதை நம்ம ஆதி பௌத்திகம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக சாந்தி மந்திரங்கள் அப்படின்னு ஒரு மந்திர கூட்டம் இருக்கு. வேதங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி 4 வேதங்களுக்கும் சில சாந்தி மந்திரங்கள் இருக்கு. அத ஒரு 10 அப்படின்னு தொகுத்து தச சாந்தி மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. சமய வகுப்புல உயர்நிலையில இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது முதுநிலை. இந்த வேதத்துக்கு இந்த சாந்தி மந்திரம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. சில வேதங்களுக்கு 2-3 சாந்தி மந்திரம் இருக்கலாம். அதனால 4 வேதத்துக்கு சுமார் 10 சாந்தி மந்திரங்கள். பொதுவாக அந்த சாந்தி மந்திரத்தை கேட்ட உடனேயே இது இந்த வேதத்துல உள்ள உபனிஷத்தா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உதாரணத்துக்கு கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னா, ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 சாந்தி சொல்லி முடிகிறதுனால இந்த மந்திரங்கள் சாந்தி மந்திரம்னு சொல்றோம். பொதுவா படிப்பு தொடங்கும் போதும் படிப்பு முடியும் போதும், அதாவது ஒரு சப்ஜெக்ட அல்லது ஒரு டாபிக்க தொடங்கும் போதும் முடியும் போதும் நாம இதை சொல்லி தொடங்குறது முடிக்கிறது வழக்கம். இது கிருஷ்ண யஜுர்வேதம் தைத்திரிய உபநிஷத்துல வருது. பிரம்மானந்த வல்லியில பயன்படுத்துறாங்க, பிருகு வல்லியில பயன்படுத்துறாங்க, 2வது 3வது வல்லியில பயன்படுத்துறாங்க. முதல் வல்லியில ஷம்னோ மித்ர ஷம் வருணக ஷன்னோ பவத் வர்யமா, இது முதல் வல்லியில ஸ்ரீக்ஷா வல்லியில வருது. இனி பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மந்திரத்தை சொன்னது ஒரு சின்ன காரணம் உண்டு. மற்ற எல்லா மந்திரங்களுடைய சாந்தி சொல்ற விதம் வேற, இந்த மந்திரத்தினுடைய சாந்தி சொல்ற விதம் வேற. இந்த மந்திரத்துல எதுவுமே மேல் டோனுக்கு போகாது. அதாவது மந்திரங்கள் சொல்லும் போது அதுல நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். அதனுடைய எழுத்து உச்சாரணம், அதனுடைய மாத்திரைகள் மட்டும் இல்லை, அதனுடைய ஏற்ற இறக்கங்களும் கவனிக்க வேண்டியது. இதுல எதுவுமே மேல போகாது. இந்த பூர்ணமாத மந்திரத்துல மத்தியமா இருக்கும், இல்ல கீழே இருக்கும். பூர்ணமத பூர்ணமிதம் இந்த மாதிரி. சாந்தி சொல்லும் போதும் ஓம் சாந்தி 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 அப்படிதான் வரும். ஆனா சகனாவது பாத்தீங்கன்னா ஓம் சாந்தி 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 அப்படின்னு போகும்.
நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியாது, ஆனா அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனால வேத மந்திரங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் பயிற்சி, பழக்கம் எல்லாம் வேணும். இதுவும் மந்திரங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. நான் போன வகுப்புல சொன்னேன், பொதுவா வேதம் சம்பந்தப்பட்டது மந்திரங்கள், அது அல்லாததெல்லாம் ஸ்லோகங்கள்னு சொன்னேன். ஸ்லோகங்கள்ல பெரிய இது கிடையாது, சட்டத்திட்டங்கள் கிடையாது. உங்களுக்கு சௌரியப்பட்ட ஒரு ராகத்துல நீங்க பாடிடலாம். சில பேரு, நான் காயத்ரி பரிவார்னு ஒன்ன பத்தி சொன்னேன்னு நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காயத்ரி மந்திரத்தையே பாடிடுவாங்க. வேத மந்திரம் பொதுவா பாடக்கூடாது, அதையே பாடிடுவாங்க. ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரிஜினலா காயத்ரி மந்திரம் அந்தந்த வேதத்துக்கு தகுந்தது மாதிரி உச்சாரணம் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கும். அதாவது ஓதுதல்னு சொல்லுவோம். ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணுவோம், வேத மந்திரங்களை ஓதுவோம். அப்படி ஓதுறதுக்கு அல்லது பாட்டம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. துவேதி, சதுர்வேதி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கனபாட்சி அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வேதம் ஓத படிச்சவங்களுக்கான வார்த்தை. அங்க எப்படின்னா, இப்போ யஜுர்வேத காயத்ரி மந்திரமா இருந்தா ஓம், இது வந்து சாண்டிங் பண்றதா இருந்தா, அதாவது ஜபம் பண்றதா இருந்தா, போன வகுப்புல சொன்னா இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. காயத்ரியாக ரிஷிர் விஸ்வாமித்ரஹ காயத்ரி சந்தக நிச்ருத் காயத்ரி சந்தக சவிதா தேவதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஜபம் பண்ண தொடங்கணும். அதுல ஜபம் பண்ணும்போது 5 இடத்துல நிறுத்தி காயத்ரிய ஜபிக்கணுங்கிற முறை. ஓம் பூர் புவஸ்ஸுவஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத். இது அதனால அதுக்கு பஞ்சாவசான காயத்ரி பேரு. இந்த இதுல வந்து வரேண்யம்னு சொல்லாம வரேண்யம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இதுதான் காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டிய முறை. முதல்ல சொன்ன மாதிரி பாட முடியாது. இப்போ வேத மந்திரங்கள் இல்ல தசசாந்தி மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு பிரேயர் மாதிரி, பிரேயர் சொல்லி பிரேயர்ல முடிக்கிறது மாதிரி தசாந்தி மந்திரத்தை சொல்லி தொடங்குவாங்க, தசாந்தி மந்திரத்தை சொல்லி முடிப்பாங்க. இப்ப இதுல வந்து நீங்க கிளாஸ் தொடங்கும் போதே பூர்ணமத சொல்லி தொடங்கினா தப்பொன்னும் இல்லை. அந்த உபனிஷதங்கள்ல நாம அப்படித்தான் சொல்லி தொடங்குறது முடிக்கிறது. உதாரணத்துக்கு ஈஷாவாசிய உபனிஷதம் மாதிரிப்பட்டதை பூர்ணமத சொல்லித்தான் தொடங்கும். பிருகதாரண்யக உபனிஷத்து பூர்ணமத சொல்லித்தான் தொடங்கும், சொல்லி முடிப்போம். இது பொதுவா நமக்கு மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, பூர்ணமதன்னு சொன்னா முடிச்சுக்கிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு. அப்படி இல்லை, அது தொடக்கத்திலையும் சொல்லி தொடங்கலாம். வட இந்தியாவில கல்யாணம் கருமாதி எல்லாத்துக்கும் புரோகிதர் என்ன சொல்லுவாருன்னா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய. நினைக்கிறேன் இந்த துவனி யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் படிக்கிற ஸ்டைல். இதுல வேதங்களுக்கு வேதம், அந்த துவனியில சின்ன வித்தியாசங்கள் உண்டு. அந்த வேதத்தை அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு. இது வந்து வேதங்கள்ல மட்டும் இல்ல, குரான் ஓதுறதுக்கும் இப்படி இருக்கு. பௌத்தர்கள் அவங்க சமய சாஸ்திரத்தை ஓதுறதுக்கு இந்த மாதிரி முறை வச்சிருக்காங்க. ஆதி கிரந்தம் சீக்கியர்கள் அவங்க மத நூலை ஓதுறதுக்கு இப்படி முறை வச்சிருக்காங்க. பைபிளுக்கு அப்படி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா பல மதத்திலையும் அவங்க மத மந்திரங்களையோ செயல்களையோ ஸ்லோகங்களையோ சொல்லும் போது இப்படித்தான் சொல்லணும்னு ஒரு முறையை வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமான காரணம் ஞாபகம் வைக்கிறது ஈஸி அப்படிங்கிறது கூட இருக்கலாம். சரி, எப்படியானாலும் தர்ஷாந்தி மந்திரத்துல 3 சாந்தி சொல்றாங்க. நம்முடைய முக்கியமான விஷயம் அது. தர்ஷாந்தி மந்திரத்துல 3 சாந்தி சொல்றாங்க. இந்த 3 சாந்தியும் 3 விதமான துரிதங்களை, துன்பங்களை, தடைகளை விலக்கிறதுக்கான பிரார்த்தனை. அது
ஒரு சாந்தி ஆத்தியாத்மிக தடையை நீக்கிறதுக்கு, துன்பத்தை நீக்கிறதுக்கு. ரெண்டாவது சாந்தி ஆதி பௌதிக தடையை நீக்கிறதுக்கு. மூணாவது சாந்தி ஆதி தெய்வீக தடையை நீக்கிறதுக்கு. நமக்கு தெய்வம் தொழாள் பொழுதன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அங்க தெய்வத்தை கூட கும்பிட மாட்டா அப்படின்னு நாம ஒரு அர்த்தம் எடுக்கிறோம். இன்னொரு குறள் இருக்கு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அந்த இடத்துல நிறைய பேர் கடவுளால கூட ஆகாதுன்னு அர்த்தம் எடுப்பாங்க. கடவுளால ஆகாத காரியம் என்னன்னா நாடு கடத்துறது. ஆனா பைபிள் கடவுள் அதுலயும் திறமசாலி. அவரு காயின் ஆவேல கொண்டுட்டா, ஞாபகத்தை சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன், அவரு காயினை நாடு கடத்திட்டார். ஆனா நம்ம கடவுளுக்கு அது முடியாது. ஏன் அப்படின்னா, மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாந்தவா சிவ பக்தாச்ச சுதேஷோ புவனத்ரயம். நமக்கு 3 உலகமும் 14 உலகமும் கடவுளுக்குள்ளது. அவர் நாடு கடத்தினா எப்படி கடத்துவார்? இப்ப தமிழ்நாட்டுக்காரன கர்நாடகாவுக்கு கடத்தலாம், ஒரு மாநிலம் விட்டு மாநிலம், இல்ல இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு கடத்தலாம், ஒரு நாடு விட்டு நாடு, இல்ல பூமியை விட்டு செவ்வாய்க்கு கடத்தலாம். நமக்குள்ளது இல்லாத ஒரு இடத்துக்கு கடத்திடலாம். கடவுளை எங்க கடத்துவாரு? அவருக்கு உலகமே அவருக்கு சொந்தமா இருக்கும் போது அவரிடையே இல்லாத இன்னொரு இடத்துக்கு எப்படி நாடு கடத்த முடியும்? பைபிள் கடவுள் திறமசாரி அது பண்ணிட்டாரு. குரான் கடவுளும் அதே மாதிரி திறமசாரி தான். பைபிள் குரான் பெரிய வித்தியாசம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்கன்னு சொன்னா, அரைஞ்சு அவர் உயிர் தெழுந்தாருன்னு சொன்னா பைபிள். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க கொண்டு போட்டாங்கன்னு சொன்னா அது குரான். மற்றபடி வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், அது நல்லது என கண்டார், பகலும் இரவும் ஆகி ஒன்றாம் நாள் ஆனது, அதுல இருந்து தொடங்கி இந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய வரைக்கும் பைபிளுக்கும் குரானுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதுக்கு பிறகு நான் தான் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்ச பிறகு கதை தொடர்ந்தா அது குரான். சிலுவையில் அரைஞ்ச உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி முடிச்சுட்டா அது பைபிள். இவ்வளவுதான் 2 பேருக்கும் வித்தியாசம். மற்றபடி இவங்க சாலமன் சொல்லுவாங்க, அவங்க சுலைமான் சொல்லுவாங்க, இவங்க ஆபிரகாம் சொல்லுவாங்க, அவங்க இப்ராஹிம் சொல்லுவாங்க. வேற வித்தியாசம் 2 பேருக்கும் கிடையாது. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நாடு கடத்துறது அப்படிங்கிறது கடவுளால் முடியாத செயல்கள் அப்படின்னு தர்மபுரி ஆதீனத்துல இருந்து ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு இது சுவாரஸ்யமான இந்த மாதிரி சில விஷயங்கள் கடவுளால முடியாது. மற்றபடி கடவுள் எல்லாம் வல்லவர். அந்த கடவுள் அவரு பரமாத்மா, பரம்பொருள், அவருக்கு முடியாது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. தேவதைகள்னு வரும்போது அது அவருடைய சக்திகள், அம்சங்கள். அதுல கொஞ்சம் கூட குறைய முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ நாம பிரார்த்தனை அப்படிங்கிறது ஏன் பண்றோம் அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு வர்றதுக்கு முன்ன தொடங்கின விஷயத்த முடிச்சிடுறேன். தெய்வத்தால் ஆகாதனின்னு சொன்னா கடவுளால முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. பரிமேலழகர் அங்க அழகா உரை பண்றாரு. திருக்குறள் படிக்கிறதா இருந்தா பரிமேலழகர் உரையோட படிக்கணும், மீட்டு ஆசாமியோட உரையோட படிக்கக்கூடாது. சரியா? பரிமேலழகர் சொல்றாரு, தெய்வத்தால் அப்படிங்கிறது விதிப்படி அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. இந்த இடத்துல இது மாதிரி பல இடங்கள் இருக்கு. தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விதி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. ஒரு உதாரணம், ஒரு டாபிக் நான் தொடர்றேன். இப்ப நாம ஒரு காரியம் தொடங்குறோம். இந்த காரியத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது
3 அம்சம் சம்பந்தப்பட்டது. எந்த ஒரு காரியத்தினுடைய வெற்றியும் 3 அம்சம் சம்பந்தப்பட்டது. இந்த ஒரு தெளிவும் நமக்கு செயல் செய்யும் போது துன்பம் இல்லாம செய்யறதுக்கு உதவும். பகவத்கீதைக்கு கர்மண்யவ அதிகாரஸ்தைக்கும் உதவும். இந்த 3ல முதல் விஷயம் பிரயத்தனம். எத்தனம்னா முயற்சி, பிரயத்தனம்னா முழுமையான முயற்சி அல்லது சரியான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். உலகத்தை எத்தனை எல்லாரும் பண்ணுவாங்க, சரியான முயற்சி பண்றாங்களாங்கிறது கேள்விக்குறி. இது பிரயத்தனம், சரியான முயற்சி, முழுமையான முயற்சி பண்றது. ஆனா நம்ம இந்த முழுமையான முயற்சி பண்ணாலே நமக்கு பலன் கிடைச்சிருமான்னா கிடைக்காது, கட்டணம் கிடையாது. இதுல நிறைய ஃபேக்டர் இருக்கு, அன்னோன் ஃபேக்டர் இருக்குங்கிற மாதிரி நான் போற பக்கத்துல சொல்லிட்டு விட்டேன். அதுக்கு ஒரு விளக்கம் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துங்க. இந்த பிரயத்தனம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. அடுத்தது காலம். ஆழ குழி தோண்டி அதுல ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் வானம்தான் தெரியும், 90 முட்டை தெரியாது. ஏன்னா ஒரு தேங்காய் முளைச்சி காய்க்கிறதுக்கு சாதாரணமா 6 மாசம் ஆகும். 6 மாசம் 6 வருஷம் ஆகும் நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை கலப்பு ஜாதியா இருந்தாலும் கூட, ஹைபிரிட்டா இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். எந்த ஒரு செயலும் அதனுடைய ரிசல்ட்டை தர்றதுக்கு ஒரு காலம் எடுக்கும். இந்த காலம் அப்படிங்கிறது கடவுளுடைய நியதி. அது நம்ம கையிலே இல்லை, கடவுள் கையிலே இல்லை. கடவுள் ரூல்ஸ் போட்டாருன்னா மாத்த மாட்டார். பனிக்கட்டி குளிரத்தான் செய்யும், நெருப்பு சுடத்தான் செய்யும். இதெல்லாம் கடவுள் மாத்த முடியாது. கடவுளால் முடியாத செயல்கள் இதுவும் ஒண்ணு. அவரு சில சுபாவங்களோட சில பொருட்களை படைப்பாரு, சில நியதிகளோட இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. அந்த நியதிப்படி நடக்கும், அவர் மாத்த மாட்டார். இப்போ காலம் அப்படிங்கிறதும் நம்ம கையில இல்ல, கடவுள் கையில இல்ல. நாம செயல் செய்துகிட்டு பலன் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். பயிரை முளைக்க போட்டா அடுத்த நாளே முளைக்கும், ஊற வச்சா. நிலக்கடலை ஊற வச்சா 2 நாள் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களும் பலனை தர்றதுக்கு வேற வேற காலகட்டங்களை எடுத்துக்கும். 3வது இது தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தெய்வம் அப்படிங்கிறது விதி அப்படின்னு அர்த்தம், கடவுள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது நாம ஒரு காரியத்தை செய்துட்டோம், உரிய காலம் வந்தும் பலன் கிடைக்காம இருக்கலாம். உரிய முயற்சி செய்திருக்கிறோம், உரிய காலம் வந்தாச்சு, பலன் கிடைக்காம இருக்கலாம். இத அன்னோன் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி நான் போன வகுப்புல சொன்னேன். இது ஒரு பெரிய கடல். உரிய முயற்சி செய்தும் உரிய காலம் வந்தும் பலன் கிடைக்காம போகிறதுல பலவிதமான காரணிகள் இருக்கலாம். இதை எல்லாத்தையும் நாம தெய்வம், விதி அப்படிங்கிறதுல போடுறோம். இது யார் கையில இருக்குன்னா இது கடவுள் கையில இருக்கு. முதல்ல பிரயத்தனம் நம்ம கையில இருக்கு, காலம் யாரும் தலைப்பட மாட்டாங்க, கடவுளுடைய நீதிப்படி நடக்கும். 3வது தெய்வம். இந்த தெய்வம்ங்கிற ஃபேக்டரை நாம சரி பண்றதுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண. பொதுவா நாம ஒவ்வொரு செயலை தொடங்கும் போதும் பிரார்த்தனையோட தொடங்குறோம், செய்யும் போது பிரார்த்தனையோட செய்கிறோம். ஒரு ஹிந்துவினுடைய வாழ்க்கையே பிரார்த்தனையோட இருக்கு. விவேகானந்த சாமி சொல்றார், பிரார்த்தனையினால் பிறந்தவன் ஆரியன் அப்படின்னு சொல்றார். வீட்டுல நாம அக்கிரமம் பண்ணா பழைய காலத்துல எல்லாம் எந்த அடைச்ச கோவில்ல தவசு இருந்து பெத்தனோ அப்படிப்பாங்க. ஏன்னா திறந்த கோவில்ல தவசு இருந்திருந்தா கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கும். அடைச்ச கோவில்ல தவசு இருந்தாலும் கடவுள் அனுகிரகம் இல்லாம இப்படி ஒரு குரங்கு பிறந்திருக்கு. சொல்லு வழி இல்ல, சொந்த புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. விவேகானந்த சாமி சொல்றார், ஆரியன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பிரார்த்தனையினால் பிறந்தவன் ஆரியன். நிறைய கூமுட்டைகள் கோமாளிகள் சொல்றது மாதிரி வடக்கிருந்து வந்தாங்க, அது ஒரு தனி இனம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல.
மனுஸ்மிருதியில இப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. பொதுவா எனக்கு மார்க்கண்டேயன் பிரார்த்தனையினால பிறந்தவன், இத மாதிரி நம்முடைய வரலாறுல நிறைய பேரை பார்க்க முடியும். குழந்தை இல்லாம இருக்கும், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க, கடவுள் வந்து உனக்கு கெட்ட பிள்ளை வேணுமா நல்ல பிள்ளை வேணுமா கேட்பாங்க. இவங்க ஆயுசு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிள்ளை போகும்னு சொல்லுவாங்க. இப்படி நன்மக்களை பெறுதல் அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் சொல்றாரு. நல்ல குழந்தைகளை பெறுதல் அப்படிங்கிறது பிரார்த்தனை பண்ணி பெறுகிறது அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயம். அப்படி பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே ஆரியர்கள் தான். நல்ல குழந்தைகள் எல்லாரும் ஆரியர்கள் தான். பெரியவங்க எல்லாருமே ஆரியர்கள் தான். ஆரியர்னா சான்றோன், உயர்ந்தவன் அப்படிங்கிறதான் இலக்கிய அர்த்தம். கும்பகர்ணன் ராவணன் தனக்கு மூத்தவங்கிறதுனால நல்ல புத்தி சொல்லி பாக்குறான். ராவணன் கேட்கல, கொண்டு போடுவேங்கிறான். இந்த படுவாய் கையில ஜாகிறத விட ராமன் கையால ஜாகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அற்றதால் முகத்தினில் விழித்தல் ஆரிய பெற்றனன் விட என பெயர்ந்து போயினன் அப்படின்னு ராவணனை பார்த்து ஆரிய அப்படின்னு கும்பகர்ணன் சொல்றான் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் எழுதியிருக்காரு. இற்றை நாள் முதல் யான் செய்த குற்றமும் உளையனின் பொருத்தி, இவ்வளவு நாள்ல நான் ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தா பொறுத்துக்கோ, இனிமேல் உன் மூஞ்சில முடிப்பேன் எனக்கு தோணல. ஏன்னா நான் தர்மத்தை எதிர்கொள்ள போறேன், தர்மத்துக்கு முன்னாடி அதர்மம் நிக்க முடியாது, நான் மண்டையை போட்டுருவேன், அதனால போயிட்டு வரேன் அண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு இடத்துல அவன் ஆரியன்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அதுல பிரார்த்தனையினால பிறந்தவன் ஆரியன். பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு ஹிந்துவனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம். ஒரு வண்டி வாங்கினா நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், வீடு கட்ட போறோம்னா பிரார்த்தனை பண்ணுவோம், வயல்ல விதைக்க போறோம்னா பிரார்த்தனை பண்ணுவோம். எங்க வீட்டுல ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. அந்த ஓலைச்சுவடி ஜோசிய சம்பந்தமானது. அதுல வேற வேற நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பேரு, கிரகங்களுக்கு என்னென்ன பேரு, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் போட்டு கடைசியில இது பஞ்சாங்கத்துல கூட இப்ப நீங்க பார்க்கலாம், விதைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், வீடு புகுறதுக்கு நல்ல நாள், குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நாள், இப்படி பெரிய பட்டியலே போட்டிருப்பாங்க. பஞ்சாங்கத்துல கூட இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சது எனக்கு. எது சொல்ல வரேன், ஜோசியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரிக்க முடியாத அங்க, ஒரு ஹிந்துனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோசியம் தான் முடிவு பண்ணும். அப்ப நாம பிரார்த்தனையோட ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம். வண்டி ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு லாரி டிரைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊதுபத்தி எல்லாம் காட்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு அப்படிதான் ஸ்டார்டே பண்ணுவார். இதெல்லாம் நம்முடைய ரத்தத்துல ஊறி போன ஒரு இதெல்லாம் ஒரு ஹிந்துங்கிறதுக்கான அடையாளம். இப்படி பிரார்த்தனை நாம செய்யறோம். ஏன் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய காரியத்தினுடைய வெற்றி தோல்வி பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய முயற்சி மட்டும் இல்ல, காலம் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பல ஃபேக்டர்ஸ்னால, காரணிகளால பாதிக்கப்படலாம். அதனால ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாம நம்முடைய காரியங்களை தொடங்குறோம். அது நமக்கு பாவங்கள் இருந்ததுன்னா இந்த பிரார்த்தனைங்கிறத புண்ணியத்தினால அது விலகவோ மாறவோ குறையவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுனால பிரார்த்தனைங்கிறது வச்சிருக்கிறோம். நாம மற்றவருடைய நன்மைக்கு பிரார்த்தனை பண்றது எல்லாமே இந்த மாதிரி காரணிகள் தான். அப்ப பிரார்த்தனையே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா, இந்துக்கள் அப்படி ஒண்ணு நம்பல. பிரயத்னம், காலம், பிரார்த்தனை. கிருஷ்ணன் பிறகு 18ஆம் அத்தியாயத்துல சொல்லுவார், 18ஆம் அத்தியாயம் தான் நினைக்கிறேன், தெய்வம் சைவாத்திர பஞ்சமம் அப்படிம்பார். தெய்வம்ங்கிறது இங்க 5வது காரணி. அங்க வந்து கடவுளுங்கிற அர்த்தம் இல்லை, இந்த மாதிரி விதி பிராரத்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல கிருஷ்ணன் கீதையில பயன்படுத்துறாரு. அப்போ நம்முடைய செயல்கள் வெற்றியை தர்றது, நல்லபடியா முடியறதுக்கு நாம பிரார்த்தனையோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கறத நாம மனசுல வச்சுக்கணும். சில பேர்லாம் அரிசி அலைஞ்சு அடுப்புல போடும் போது கூட பகவான் நாமத்தை சொல்லி போடுவாங்க. பழைய காலத்து ஆட்கட்ட அந்த மாதிரி குணம் இருந்தது. இந்த காலம் நாங்கள்லாம் ரொம்ப மாடர்ன், அதனால எங்களுக்கு விவரம் கிடையாது. மாடர்ன் அப்படின்னு சொன்னா விவரம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய பெரியவர்கள் பாரம்பரியமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. சாப்பிடும் போது ஆண்டவனை நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறது, ஆண்டவா குறைஞ்சபட்சம் ஆண்டவா இன்னைக்கு கலந்தபடி என்னைக்கும் கிடைக்கட்டு அப்படின்னா நினைங்க. உங்களுக்கு பிரம்மார்ப்பணம் சொல்ல தெரியல, கீதையில இருந்து அந்த ஸ்லோகத்தை சொல்ல தெரியல, பரவாயில்ல. அன்னபூர்ணி சதா பூர்ணே, அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல தெரியல, பரவாயில்ல. சும்மா உங்க மனசால நினைங்க, அது கூட போதும்.
ஆனா எந்த ஒரு காரியத்தையும் இப்படி நாம பிரார்த்தனையோட தொடங்கணும். ஏன்னா எந்த ஒரு காரியத்திலையும் இப்படி 3 விதமான தடைகள் வரலாம். இப்ப நம்ம உங்களுக்கு வேற ஏதாவது சத்தம் கேக்குதா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல சாமிஜி. இல்ல, நீங்க புண்ணியம் செய்தவங்க. ஏன்னா டெலிகிராம்ல எனேபிள் சப்ரஷன் நாய்ஸ் ஆப்ஷன் இருக்கு, அதை ஆன் பண்ணி வச்சிருக்கு. அதனால அது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எனக்கு பின்னணியில பற்றி ஒரு மேளம் போட்டு நடந்துட்டு இருக்கு. இத மாதிரி நமக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் எப்ப வேணாலும் வரலாம். இந்த இடைஞ்சல்கள் வராம இருக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். அப்போ பிரார்த்தனையே எல்லாமே பண்ணும் அப்படிங்கிற முட்டாள்தனமான நம்பிக்கை நம்மகிட்ட கிடையாது. முயற்சி செய்வோம், உரிய காலத்துக்கு காத்திருப்போம், அதற்கு பிறகும் நமக்கு பலன் கிடைக்கிறதுக்காக வேண்டி, ஆண்டவன் அனுகிரகத்துக்காக வேண்டி, நம்முடைய பாவங்கள் எதுவும் தடைகள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பிரார்த்தனையும் பண்ணும். அப்ப ஆதி ஆத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக தடைகளை அது மாற்றி தரும். சில சமயங்கள்ல சின்ன பிரார்த்தனை அது மாற்றி தரும், சில சமயங்கள்ல அதிக பிரார்த்தனை தேவை இருக்கும். இதுவும் ஒரு விஷயம். இத இந்த பிராரப்தம் அப்படிங்கறத, தெய்வம் அப்படிங்கறத 3ஆ பிரிக்கிறோம். சின்ன தடையா இருந்தா எளிமையா மாத்திரலாம், பெரிய தடையா இருந்தா ரொம்ப கஷ்டப்படணும், சிலது மாற்ற முடியாது. பிரபல பிராரப்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தும். அப்ப சில பேர் இப்ப பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி கேட்பாங்க, பிரார்த்தனை பண்ணா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு, பிரார்த்தனை பண்ண காரியம் நடந்துருமா அப்படின்னு. நாம இதுல எல்லாம் நம்முடைய பெரியவங்க ரொம்ப தெளிவா யோசிச்சு ஒரு இது வச்சிருக்காங்க. உங்களுடைய தடைகள், இதுக்கு துரித்தம்னு பேரு. நாம ஒரு பூஜை பண்ணும்போது ஒரு சங்கல்பம் பண்ணுவோம். அதுல எப்படின்னா, மமோபாத்த துரித க்ஷயத்வாரா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், குறைஞ்சபட்சம் இந்த 2 பிரார்த்தனை இருக்கும். இது 2 பிரார்த்தனை சொல்லலாம், ஒரு பிரார்த்தனைன்னு சொல்லலாம், அது உங்க சௌரியம். என்னால சம்பாதிக்கப்பட்ட பாபங்களுடைய தேய்வு மூலமாகவும் கடவுளுடைய அனுகிரகம் மூலமாகவும் நான் தொடங்கின இந்த காரியம் நல்லபடியாக முடியட்டும் அப்படிங்கிறது. அல்லது கடவுள் அனுகிரகம் மூலமாக என்னுடைய பாவங்கள் குறைஞ்சு இந்த காரியம் நல்லபடியாக முடியட்டும், எப்படி வேணாலும் அதை எடுத்துங்க. ஆனா இப்படித்தான் நாம தொடங்குவோம் ஒவ்வொரு பூஜையும். மமோபாத்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். அதுக்கு பிறகுதான் ஆயுஷ், ஆரோக்கிய, தனதானிய, எனக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் அதுக்கு பிறகு சேர்க்கக்கூடிய அடிஷனல். பேசிக் பிரார்த்தனை இந்த 2 தான். அதனால நாம சம்பாதிக்கக்கூடிய புண்ணியங்கள் நமக்கு இன்பங்களாக வந்து சேரும். நாம சம்பாதிக்கக்கூடிய பாபங்கள் நமக்கு துன்பங்களா வந்து சேரும். ஒரு ஸ்லோகம் இருக்கு, பாபஸ்ய பலம் நைச்சந்தி பாபம் சதா குர்வந்தி மாணவக புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி புண்ணியம் ந குர்வந்தி அப்படின்னு. அதாவது பாவத்தினுடைய பலனை விரும்புறது இல்ல, ஆனா பாவமே தான் செய்துட்டு இருப்பான். புண்ணியத்தினுடைய பலனை விரும்புறான், ஆனா புண்ணியம் செய்யறது இல்ல அப்படின்னு அந்த ஸ்லோகம். அர்த்தம் என்ன அப்படின்னா, பாவத்தினுடைய பலன் துன்பம், புண்ணியத்தினுடைய பலன் இன்பம். நம்ம வாழ்க்கையில இன்பம் வந்தது அப்படின்னா நாம செய்த ஏதோ புண்ணியம் கழியுதுன்னு அர்த்தம். நாம ஏதாவது கஷ்டப்படுறோம் அப்படின்னா நாம செய்த பாவம் கழியுதுன்னு அர்த்தம். பாபம் கர்மா, அதனுடைய பலன் துன்பம். புண்ணிய கர்மா, அதனுடைய பலன் இன்பம். இதுலயும் சில குழப்பங்கள்லாம் சில பேர் பண்றாங்க. பலன் வேற, கர்மா வேற. அப்ப இன்ப துன்ப அனுபவங்கள் புண்ணிய பாவ கர்மங்களால வருது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது தமிழ். அப்ப நம்முடைய பாபம் எவ்வளவு நமக்கு தெரியாது, புண்ணியம் எவ்வளவு நமக்கு தெரியாது, எது கூட இருக்கு எது குறையா இருக்கு தெரியாது, இந்த காரியத்துல எது குறுக்க வருது நமக்கு தெரியாது. இதெல்லாமே விதியின் மேல கையில இருக்கு. அதனால நாம பகவானுடைய அனுகிரகத்தால் அது சரியாகிறதுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனை மூலமாக 3 விதமான துன்பங்கள் நீங்குது.
அதனால சாந்தி மந்திரத்துல 3 சாந்தி வச்சிருக்காங்க. 3 விதமான துன்பங்களும் போகிறதுக்காக வேண்டி.